ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் குயின் சேனல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாமா? கொள்ளு துவையல் வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். இது வந்து கல் இருக்கும். இது வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி கல் இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டுமே ஒரு டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 10-15 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். பெருங்காயம், ஒரு சின்ன சைஸ் தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை. நான் வந்து இன்றைக்கி அது காரமான மிளகான்றதுனால ஒன்றே எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அது காரத்துக்கு ஏற்ற மாதிரியான மிளகாய் சேர்த்துக்குங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும். லைட்டாக சிம்மில் வச்சு வறுக்கணும். இந்த கொள்ளு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வாசனை நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ தான் வந்து நம்ம இதை வந்து நம்ம வறுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம சிம்மில் பொறுமையாக கிளறி வறுத்துக்கணும். சரிங்களா? ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. கொள்ளு வந்து சில பேர் நினைக்கிறாங்க குதிரை சாப்பிட்றது தான் கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறையா பேர் அவாய்ட் பண்ணுறவங்க தான் இன்னுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அந்த காலத்தில் ராஜாங்கள்லாம் ஏன் குதிரைக்கு கொள்ளு கொடுத்தாங்க அப்படின்னா, அது வந்து வேகமாக ஓடுறதுக்காகவும் போர்க்களத்தில் அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, கெட்ட கொழுப்பு சேராமல் குதிரை ரொம்ப வெயிட் போட்டுறாமல் இருக்கிறதுக்காக தான் முக்கியமாக குதிரைக்கு கொள்ளு கொடுத்தாங்க. ஆனால் நம்மளுங்க குதிரை சாப்பிட்றது மட்டும்தான் கொள்ளு அப்படின்றதுக்கான கான்செப்ட்லேயே இன்னுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கு இங்கிலீஷில் பேர் கூட ஹார்ஸ் கிராம் அப்படின்னு தான் பேரே. ஓகேங்களா? இது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. கெட்ட கொழுப்பை முழுசாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி நம்மளுக்கு வந்து ரொம்பவே ரிலீஃப் தரும். ஒபேசிட்டி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இதில் ரசம், துவையல்னு நிறையாவே செய்யலாம். சூப்பு கூட வச்சு நம்ம இதில் குடிக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொள்ளை எடுத்து நம்ம வறுத்துக்கிட்டோம் இல்லையா, அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம காமிச்ச இன்க்ரீடியன்ஸை 1 by 1 போட்டுக்கலாம். இதுக்கு கூட ஆட் பண்ண வேண்டியது லாஸ்ட்டாக ஒரு துண்டு புளி, 1 டீஸ்பூன் பெருங்காயம், இதுக்கு தேவையான உப்பு, இதை சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். தேங்காய் வந்து சின்னதாக போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் வெங்காயம் சேர்க்கலை. ஏன்னா வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். பூண்டோடைய ஃப்ளேவரும் அந்த கொள்ளோடைய ஃப்ளேவருமே கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் இதில் வெங்காயம் சேர்க்கலை. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்குங்க. இதை நல்லா கொரப்பாக அரைச்சி அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கட்டியான பதத்தில் அரைச்சி சாதத்து கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.